ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுப்பு கிரியேஷன். இப்போ நம்ம பீக்கங்காய் வச்சு ஒரு மசியல் செய்ய போகிறோம். இது மத்தியானம் சாதத்தோடு போட்டு சாப்பிட்றதுக்கு. அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பீக்கங்காயை நம்ம தேவையான அளவு எடுத்து பொடி பொடியாக தோலை சீவிட்டு அரிஞ்சு வச்சுருக்கு. ஒரு பெரிய வெங்காயத்தை அரிஞ்சு வச்சுருக்கு. 2 பச்சை மிளகா அரிஞ்சு வச்சுருக்கு. கடுகு உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கு. ஒரு கடாய் அடுப்பில் வச்சு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சோன்னா கொஞ்சம் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு. உளுந்தம்பருப்பு சிவந்தோடனே பச்சை மிளகாயையும் வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். கொஞ்சம் கலர் மாறி வெங்காயம் வரும்போது அந்த அளவுக்கு வதக்குனா போதும். இப்போ இந்த இதுக்கு தேவையான அளவு புளி சாம்பார் கரைக்கிற மாதிரி கரைச்சி அதில் கருவேப்பிலை போட்டு வச்சுருக்கு. இந்த வதக்கின வெங்காயத்தையும் அந்த கருவேப்பிலை போட்ட புளி தண்ணியில் சேர்த்துக்கலாம். ஒரு நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி அதில் வச்சுருக்கு. இப்போ நம்ம பீக்கங்காயை கடாயில் போட்டு கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கணும். மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். நசுங்குற அளவுக்கு வேகணும். இப்போ புளி தண்ணியில் தேவையான உப்பு போட்டு வச்சுக்கலாம். மூடி எடுத்துட்டு காய் நல்லா வெந்திருக்கான்னு பார்க்கலாம். கலர் மாறி இருக்கும். காய் வெந்திருந்தால் கலர் மாறி இருக்கும். கொஞ்சம் பச்சையாக இருக்கிறதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கும். அந்த அளவுக்கு வந்தோடனே நம்ம கையில் எடுத்து பார்த்தோம்னா, காய் அமுத்தி பார்த்தோம்னா நசுங்கும். அந்த அளவில் எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஆற வச்சு மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டியதில்லை. ஒரு சுற்றினா போதும், அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். கடையிறதுக்கு பதிலாக இது மசிச்சு மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து எடுத்து வந்திருக்கு. அதை கடாயில் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான புளியெல்லாம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த புளியை சேர்த்துக்கலாம். இந்த மசியலுக்கு ஒரு வேக வச்ச துவரம்பருப்பு ஒரு 2 கரண்டி சேர்த்துட்டு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்து எல்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் எல்லாத்தையும் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். ஒரு கொதிச்சு கொஞ்சம் பச்சை வாசனையெல்லாம் போனால் எடுத்துட வேண்டியது தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப செய்கிறது ஈஸி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சாம்பாருக்கு பதிலாக இதை மாற்றி நம்ம சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நீங்களும் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.